கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் ஆரம்பத்திலேயே தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை குறித்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். அவரை அறிகிற அறிவினால் என்ன கிடைக்கும் என்பதை குறித்தெல்லாம் அதிகமாக பேதுரு எழுதுகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் என்ன? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே கோபப்படாதீர்கள். அநேக கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஆனால் அநேக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை பற்றி அறிகிறது வேறு, கிறிஸ்துவை அறிகிறது வேறு. கிறிஸ்துவை பற்றி நாம் படித்து கேட்டு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறிவது என்பது அது சற்று வேறு விதமானது ஒரு அனுபவம். புரியும்படியாக சொல்லுகிறேன். நாம் அநேக வரலாற்று புத்தகங்களை படித்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தின் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் கூட நாம் வரலாறை படித்து அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம். நம்ம இன்றைக்கு படிக்கிற அவர்கள் பெரியவர்கள், வரலாற்று நாயகர்கள் எல்லாம் அவரை பற்றி அறிவதற்கு ஏதுவான ஆதாரங்கள் உள்ளன. அது ஒருவேளை பொய்யாக இருக்கலாம் அல்லது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படியோ நாம் அவரை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்களை அறிந்தவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியும். அது யார் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக அவரை அறிந்திருப்பார்கள், அல்லது ஒருவேளை அவருடைய மனைவி அவரை அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் மற்றவர்கள், நாம் வெளியே இருக்கிற நாம் அவரை பற்றி படிக்கிறோம், அவரை பற்றி தான் அறிகிறோமே தவிர அவரை அறியவில்லை. அதுதான் அவரை அறிவதற்கும் அவரை பற்றி அறிவதற்கும் உள்ள வித்தியாசம். இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அநேகர் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை அறிவிலே சரியாக வளரவில்லை. இங்கே பேதுரு அவரை பற்றி அறிகிற அறிவை பற்றி பேசாமல் அவரை அறிகிற அறிவை பற்றி பேசுகிறார். நாம் அவரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரை அறிகிற அறிவினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது. கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அளவற்ற ஒரு ஈவு என்று பொருளாகிறது. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது கிருபை. என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ண ஆரம்பிச்சு. பாருங்கள், நாம் பாவிகளாக, நாம் நல்லவர்களாக வாழவில்லை, நாம் கெட்டவர்களாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக பதியாக கொடுத்திருக்கிறார். இது இந்த பூமியிலே அல்லது எங்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இந்த பூமியிலே அநேக துன்மார்க்கர்கள் வாழ்கிறார்கள், கெட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவனுக்கு இந்த தண்டனை வேண்டும், இவன் சாக வேண்டும், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். அவனுக்கு பதில் ஒருவேளை அவனுக்கு பரிதவித்தாலும் அவனை காப்பாற்றுவதற்காக நாம் நம்முடைய உயிரை கொடுக்க துணிய மாட்டோம். ஒருவேளை ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால் கூட, இவன் நல்ல மனிதன், நான் எப்படியாக இவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு பதிலாக என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று ஒருவேளை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு கெட்ட மனிதனை காப்பாற்றுவதற்காக நம்முடைய உயிரை கொடுக்க யாரும் துணிய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் கெட்டவர்களாக இருக்கையில் தான் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்து தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் உயிரை கொடுத்ததினால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அங்கே விளங்க பண்ணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவனுடைய கிருபை. தகுதி இல்லாமல் பாவிகளாக இருந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு அளவற்ற கிருபை. இந்த கிருபையை நாம் அனுபவிப்பதிலே, அல்லது புரிந்து கொள்வதிலே, இந்த கிருபை இன்னும் அதிகமாய் பெற்றுக் கொள்வதிலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு பழக வேண்டும். எப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு காந்தியடிகள் சொன்னேன், அவரை நாம் பற்றி தான் அறிந்திருக்கிறோம், அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை உண்மையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவர் அவரோடு கூட பழகி அவர் பெற்றோர் அல்லது அவருடைய மனைவியாகத்தான் இருக்க முடியும். அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே பழகினால் மாத்திரமே முடியும். அல்லது யாரோ சொல்வதை கேட்டோ அது வாசித்தோ அவரை பற்றி அறிந்து கொள்ளலாமே தவிர அவரை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. கிருபை அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில பெருகும். மட்டுமல்ல, சமாதானம் பெருகுகிறது. சமாதானம், நம் தேவனிடத்திலே சமாதானம் இழந்தவர்களாக இருந்தோம். பாருங்கள், நம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை குறித்து பார்க்கும்போது அவர்கள் தேவனை பார்த்து பயந்தார்கள். காரணம், அந்த பயத்திற்கு காரணம் பாவம் உலகத்துக்குள்ளாக வந்த பின்பதாக மனிதன் கடவுளை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து மோசேயிடத்தில் சொல்லுகிறார்கள், கடவுளோடு எங்களை பேச வேண்டாம் என்று சொல்லு, நாங்கள் பயப்படுகிறோம். வேண்டுமானால் நீர் கடவுளிடத்திலே போய் பேசிட்டு கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு எங்களிடத்திலே வந்து சொல்லும் என்று சொல்லி மோசேயிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு கடவுளை பார்த்து பயம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பயத்தை மாற்றுகிறார்.
தேவன் என்பவர் பிதா என்று சொல்லி கற்றுத் தருகிறார். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே என்று சொல்லி உரிமையோடு வேண்டக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று அந்த பகையை சிலுவையிலே அழித்தார். அங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். காணியாட்சிகளுக்கு புறம்பாயிருந்த நம்மை அவருடைய சுதந்திரமாக மாற்றி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சமாதான குறைச்சல் வராதபடிக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் ஆளக்கடவது என்று சொல்லி அவர் சொல்கிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே. அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவரை அறிகிற அறிவினால் மாத்திரம்தான் இந்த சமாதானம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில கூட சமாதானம் இல்லை, தேவனிடத்திலும் ஒப்புரவு இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த சமாதான குறைச்சல் காணப்படுகிறது. காரணம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள், ஆலயத்துக்கு செல்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அவரோடு பழகவில்லை, அவருடைய சுபாவத்தை என்ன, எப்படி அவர் எப்படிப்பட்டவர், எப்படி யோசிக்கிறார், அவருடைய இருதயத்தின் இயக்கம் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சுயநலத்திற்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால், கிறிஸ்துவை அறியாததனால் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை குறித்து பெருக்கம் இல்லாமல் அல்லது கிருபையை தவறாக பயன்படுத்துவதற்கு எதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானம் இல்லாத மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானம் பெருகிறது என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் என்ன கிடைக்கிறதா? 3ஆம் வசனத்திலே பாருங்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தள்ளுகிறது. பாருங்கள், ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தந்தள்ளுகிறது. பாருங்கள், இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவை என்ன? இன்னைக்கு மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், பூமியிலே வாழ்வதற்கு தேவை பணம், கார், பங்களா, இவைகள் தான் தேவை என்று சொல்லி. இவைகள் இல்லை என்று சொன்னால் பூமியிலே வாழவே முடியாது என்று சொல்லி மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உணவும் ஒடுக்கம் இருந்தால் உங்களுக்கு போதும் என்று இருக்க கடவுள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்மை வாழ வைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு, இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தருளுகிறது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதைத்தான் சொல்லுவார், நாளை தினத்திற்காக கவலைப்படாதீர்கள், உங்களை குறித்து எண்ணுவதற்கு பரமபிதா இருக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல இதைகளை எல்லாம் நாடி தேடாதீர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் பரமபிதா பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனுக்குரியவைகளை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு பணம் இவைகள் எல்லாம் இருந்தால் மனிதர் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் பண்ணலாம். ஆனால் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இவைகள் தேவனால் மாத்திரமே தர முடியும். எல்லாவற்றையும் உடைந்து இந்த உலகம் முழுவதும் மகதப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலுக்கு லாபம் என்ன? ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவு மாத்திரமே இந்த ஜீவனுக்கு எது தேவை அதை தருகிறது. நமக்கு எது தேவை என்று அவருக்கு தெரியும், அதை அறிவார். நாம் வேண்டுவது நமக்கு சரியாக தோன்றினாலும் அது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே தான் நமக்காக வேண்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அடுத்ததாக தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் அவருடைய வல்லமை. நம் தேவனிடத்துல பக்தியா இருப்பதற்கு தேவையானவை கூட கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அநேக ஜனங்கள் பக்தியா இருக்கிறார்கள், கடவுள் பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். அந்த பக்திக்கு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் பல கிரியைகளை செய்கிறார்கள். அங்கு உருளுகிறார்கள், முட்டி போட்டு நடக்கிறார்கள், சூழ்களை எடுத்து உதடுகளிலே குத்திக் கொள்ளுகிறார்கள், இப்படி முடிகளை மொட்டை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவத்தில் கூட தங்கள் உடலை வருத்தி கொண்டு பலவிதமான கிரியைகளை செய்கிறார்கள். இதுதான் பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காணிக்கைகளை கொட்டுவது பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அநேக விதமான காரியங்களை செய்துதான் பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான பக்தி எது என்பதை, எப்படி பக்தியுடன் வாழ வேண்டும் என்பதை கூட நம் கர்த்தரை அறிவினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி உண்மையோடு வாழுகிற அந்த பக்தி தேவனிடத்திலிருந்து, தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆனால் இன்றைக்கு அனைவரும் பக்தி என்று எண்ணுகிறவர்கள் எல்லாரும் போதும் என்ற மனதுடனே இல்லை, இன்னும் வேண்டும், ஆண்டோடத்தில் பக்தியா இருப்பதை ஆண்டோடத்திலிருந்து இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்கின்ற சங்கத்தில் தான் பக்தியா இருக்கிறார்கள். ஆக சரியான பக்தி கூட இன்றைய அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே இல்லை. அந்த சரியான பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பேதுரு 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், வாக்கு தத்தங்கள், கர்த்தரை அறிகிற அறிவினாலே வாக்கு தத்தங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த வாக்கு தத்தங்கள் எதற்காகவாம்? இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்புவதற்காக வாக்கு தத்தங்கள். ஆனால் இன்றைக்கு வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி சபைகளிலே பிரசங்கிக்கிறவர்களாகட்டும், சுவிசேஷ ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பிரபலங்கள் பேசுகிறார்கள். வாக்கு தத்தங்கள் எதற்காக? இந்த பூமியிலே நீ அப்படி இருக்க போகிறாய், இப்படி இருக்க போகிறாய் என்பதற்காக தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவினால் பெற்றுக்கொள்கிற வாக்கு தத்தங்கள் இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு உங்களை தப்ப வைக்கும். அதற்கு எதுவான வாக்கு தத்தங்கள்? இச்சையினால் உலகத்தில் கேடு உண்டானது. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதை யாக்கோபு சொல்லி இருக்கிறார். இந்த
மரணம் தான், இச்சையினால் உண்டான கேடு. இதிலிருந்து தப்புவதற்கு தான் வாக்குத்தத்தம். அவர்கள் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதனால்? கர்த்தரை அறிகிற அறிவினால். இன்றைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த மண்ணையிலே எப்படி சொகுசாக வாழலாம், நாம் நினைத்த காரியங்களை எப்படி சாதிக்கலாம், இந்த பூமியில அவனை காட்டிலே நான் எப்படி வளரலாம் என்கின்ற நோக்கத்திலே தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை அறிகிற அறிவினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வாக்குத்தத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்புவது மட்டுமல்ல, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அவருடைய சுபாவம், தேவனை போன்ற சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் வாக்குத்தத்தங்கள். மற்றபடி இந்த உலகத்திலே நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு வாக்குத்தத்தங்கள் தரப்படவில்லை. உதாரணத்துக்கு நான் 3 வாக்குத்தத்தங்களை புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, இந்த அசுத்தங்களை விட்டு விலகுங்கள், அப்பொழுது நான் உங்களை பிள்ளைகளாக ஏற்று நடத்துவேன், நான் உங்கள் பிதாவாக இருந்து உங்களை பிள்ளைகளாக ஏற்று நடத்துவேன் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதாவது தேவன் நமக்கு பிதாவாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். இந்த வாக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்ம எதற்கு எதுவாக நடத்துகிறதாம்? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நாமே சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும். அன்புக்குரியவர்களே, இதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கம். நாம் தேவனுடைய பிள்ளை, அவர் எப்படி இருக்கிறார் அப்படி நான் இருக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை தூண்டுவதற்கு தான் வாக்குத்தத்தங்கள். இன்னுமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நாம் இப்போது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. கிறிஸ்து வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் இருப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன மேனி உடையவராக இருக்கிறாரோ அதே போல நாம் இருப்போம். ஆகவே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் வாக்குத்தத்தம். அறிங்கள், நாம் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்க போகிறோம். இது வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்ம எதற்கு நேராக நடத்துகிறது? அடுத்த வசனம், 3வது வசனம், அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறார். அவர்கள் நம்ம தேவனுடைய சுபாவத்துக்கு, தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார், அதே போல நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறதற்கு எதுவாக இருக்கிறது. இன்னமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறபடியால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இங்க வாக்குத்தத்தங்கள் எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது? நம்முடைய ஆசைகளை அகற்றும்படியாக தேவனுடைய சுபாவத்திற்கு நேராக நடத்துகிறது, போதும் என்ற எண்ணத்துக்கு நேராக நடத்துகிறது. ஆனால் இன்றைய மக்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்தார் என்று சொல்லி தவறாய் போதிக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் எதற்கு நேராக நடத்துகிறது? உங்கள் இச்சைகளை தூண்டும்படியாக, உங்கள் ஆசைகள் உள்ளத்திலே தவறு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த ஆசைகளை தட்டி எழுப்பி உலகத்துக்கு நேராக உங்களை திருப்புகிறதாக, தேவனை நோக்கி தேடுகிறதே உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நடத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் கூட உங்களை பரிசுத்தத்திற்கு, தேவனுடைய சுபாவத்திற்கு நேராக உங்களை நடத்துவதாக காணப்படும். ஆக அன்புக்குரியவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, உங்களிடத்திலே காணுகிற மேட்டிமையை விட்டுவிட வேண்டும். மேட்டிமையான காரியங்களை விட்டுவிட்டால் மாத்திரம்தான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர முடியும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை என்று சொல்லி. நம்மிடத்திலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் அழைத்து கொடுத்தவனாக்கும், எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணமுடைய நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனை அறிய முடியாது. அவரை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறியவில்லை என்று பொருள். அந்த மேட்டிமை நம்மை தேவனை அறிவதை தடுத்து விடுகிறது. அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பாருங்கள், அவர் எதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறார் சொன்னால், மேலே உள்ள வசனங்களை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவர் இஸ்ரவேல் என்கின்ற பெருமையுடையவராக, குலப்பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் உடையவராக, நியாயப்பிரமாணத்தின்படி என்மேல் எந்த ஒரு குற்றம் சாட்ட முடியாது என்கின்ற நிலைமையில் வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், இது எல்லாம் எனக்கு இருந்தால், இந்த தகுதிகள் எல்லாம் இருந்தால், அது உலகத்திலே பார்க்கும்போது லாபம் போல தோன்றும். அந்தஸ்து சமூகத்தில் நடந்து போனால் எல்லாரும் மதிப்பார்கள், குனிந்து வணங்குவார்கள். நான் பெரிய போதகன் போகிறான், பென்யமின் கோத்திரத்தான் போகிறான், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன் போகிறான் என்று சொல்லி அவர் வெள்ளை அங்கி தரித்து நாடாவை கட்டிக்கொண்டு நடந்தால் அது ஒரு பந்தாவாக இருக்கும். ஆனால் பவுல் சொல்கிறார், அது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு தடையாக இருக்கிறது, அது நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பவுல் எதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டாரோ அதையெல்லாம் இன்றைக்கு தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறியாமல், ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி மட்டும் அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அன்புக்குரியவர்களே, குலப்பெருமை, ஜாதி பெருமை, பணம், அந்தஸ்து இவைகள் தான் வாழ்க்கை என்று, இவைகளுக்காகத்தான் ஆண்டவரை நம்பினார், இவைகளை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால், இவைகளுக்காக ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால், அல்லது அவைகளை இன்னும் விட்டுவிடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரை ஒரு காலம் அறிய முடியாது. ஆண்டவரே சொல்லி விடுவார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி
மத்திய 7ஆம் அதிகாரத்திலே சொன்னார் அல்லவா, நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லிவிடுவார். ஆகவே கர்த்தரை அறியுங்கள். அவரை பற்றி நீங்கள் ஏதோ படித்து தெரிந்து கொள்வது அல்லது கேட்டு தெரிந்து கொள்வது வேறு. கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதை விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்ன, அதை படியுங்கள், தியானிங்கள், வேதத்தை தனியாக வாசியுங்கள். யார் யாரும் சொல்வதை கேட்டு இன்னைக்கு அவர் பின்பாக ஆட்டு மந்தைகளைப் போல அல்லது பன்றி கூட்டங்களைப் போல சென்று கொண்டிருக்காதீர்கள். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் நேரம் செலவிடுங்கள், அவரோடு பேசுங்கள். அப்பொழுது கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆண்டவர் இச்சையினுண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவார். இந்த ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருப்பார். ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள்.